இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். Anil alone can complete the task in 6 days and Pushan alone can complete it in 8 days. Anil and Pushan undertook the task for 3,200. With the help of Chaman, they completed the task in 3 days. What is the Chaman share in this earning அப்படின்னு இருக்கலாம். இந்த கொஸ்டின் என்ன, அனில் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சோ முதல்ல வந்து அனில் இருக்காரு. அடுத்து வந்து பூஷன் அப்படின்னு இன்னொருத்தர் இருக்காரு. சார் ரெண்டு பேரும் முதல்ல வந்து வேலை பாக்குறாங்க. எவ்வளவு, அனில் வந்து 6 டேஸ்ல வந்து வேலை பாக்குறாரு. பூஷன் வந்து 8 டேஸ்ல வந்து வேலை பார்க்கறாரு. இதுக்கு நம்ம எல்சிஎம் பார்த்தா மொத்த ஒர்க் கண்டுபிடிச்சோம். இதுக்கு எல்சிஎம் பார்த்தா 48 அப்படின்னு வரும். அப்ப மொத்த ஒர்க் வந்து 47 ஒர்க் வந்து இவங்க பண்ணணும். ஒரு நாளைக்கு அனில் வந்து என்ன 8 ஒர்க் பண்ணாப்ல அப்படின்னா 6 நாள வந்து 48 ஒர்க் முடிப்பாரு. பூஷன் ஒரு நாளைக்கு வந்து 6 ஒர்க் பண்ணாரு. 8 நாள வந்து 48 ஒர்க் முடிப்பாரு. அப்ப என்னன்னா ஒன் டேல வந்து அனில் பிளஸ் வந்து பூஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஒர்க் வந்து இங்க இருக்கு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க, 14 ஒர்க் வந்து ஒரு நாள்ல முடிப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா. ஆனா நம்ம கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, சாமன் அப்படின்னு ஒரு கூட ஒருத்தர் இருக்காரு. அவர் சேர்ந்ததுனால 3 நாளைக்குள்ளேயே வந்து மொத்த ஒர்க்கை முடிச்சாங்க. மொத்த ஒர்க்னா 48 ஒர்க். 48 ஒர்க் வந்து 48 ஒர்க் வந்திருக்கு. அதை வந்து 3 நாள்ல முடிக்கிறான்னு வச்சுக்காங்க. அப்ப என்ன வரும், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிப்பான்னு கண்டுபிடிச்சாங்க. 48 3 நாள் அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 ஒர்க் அப்படின்னு வரும். அப்ப என்ன மீன், ஒரு நாளைக்கு ஒன் டேக்கு வந்து 16 ஒர்க் வந்து இந்த 3 பேர் சேர்ந்து பண்ணாதான் வந்து 3 நாளைக்கு என்ன பண்ண முடியும்னா 48 ஒர்க் வந்து முடிக்க முடியும். ரைட்டா, அதான் இந்த இடத்துல மீன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன, ஆல்ரெடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏஎன்பி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து 14 ஒர்க் பண்றாங்க. அப்ப கூட வந்து இந்த சாமன் எவ்வளவு ஒர்க் பண்ணணும், கூட 2 ஒர்க் பண்ணா போதும். இந்த 2 ஒர்க் பண்ணா 16 ஒர்க் வரும். 16 ஒர்க் ஒரு நாள் பண்ணா 3 நாள்ல வந்து 48 ஒர்க் பண்ணிடுவாங்க. அப்ப ஒரு நாளைக்கு என்ன வந்து ரேஷியோ எடுப்பேன், ஏ வந்து என்ன 8, பி வந்து என்ன புஷன் வந்து 6. அப்ப என்ன வரும், ஏ மட்டும் அனில் மட்டும் பண்ணா 8, பூஷன் வந்து என்ன 6, இவர் என்ன 2. இதுதான் 3 பேர் பண்ணதுக்கான ரேஷியோ. நம்ம கொஸ்டின் என்ன சொல்றாங்க, 3200 ரூபாய் இந்த வேலையை முடிச்சா வாங்குறாங்களாம். இது மொத்தத்தையும் வந்து ரேஷியோ, அதாவது 8 மடங்கு 6 மடங்கு 2 மடங்கு அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் இது பண்ணா மொத்த மடங்கு வரும். அந்த மொத்த மடங்குல இருந்து 3200 கழிச்சா ஒரு மடங்கு வரும். அது ஒரு மடங்குக்கு வந்து 2 மடங்கு பார்த்தோம், அது ஆன்சர் வரும். இவன் நம்ம வந்து என்னன்னா இதே அடிக்கலாம்ல, 2 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 4 2 8 வரும், 3 2 6 வரும், 1 வரும், 4:3:1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ 3200 வந்து மொத்த மடங்கு என்ன, இங்க வந்து 8 மடங்கு. அப்ப 8 மடங்கு அடிச்சோம் அப்படின்னா ஒரு மடங்கு கிடைக்கும். ஒரு மடங்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 400 அப்படின்னு ஒரு ரைட்டா. அப்ப என்ன, அப்ப சமனோட இது வந்து ஒரு மடங்கு தான் வருது. அப்ப ஒரு மடங்கு வந்து 400. அப்ப இவருக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 400 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. ஆன்சர் என்ன வரும், சீதா ஒரு ரைட்டா.